சென்னை கிண்டி அரசு மருத்துவமனை மருத்துவர் பாலாஜியை இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்திய சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிண்டி மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதால் சிகிச்சைக்காக வந்த நோயாளிகள் திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் ஜெயிலானி வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம். புற்றுநோய் சிகிச்சைக்காக வெளி மாவட்டங்களிலிருந்து வருகை தந்தும் கூட உரிய சிகிச்சை பெற முடியாமல் தொடர்ந்து கடும் துயரங்களை சந்தித்து வருகிறார்கள். தற்போது நாம் நேரடியாக பார்க்கலாம். இந்த மருத்துவமனை வளாகம் முழுவதுமாகவே தற்போது தொடர்ந்து சிகிச்சை பெற முடியாமல் பல நோயாளிகள் காத்திருக்கக்கூடிய சூழல் என்பது காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்று காலை 7 மணி முதலாக டோக்கன் என்பது விநியோகம் செய்யப்படும் என்பதாக கூறி பொதுமக்களை, அதாவது சிகிச்சைக்காக வரத்திருந்த அந்த புறநோயாளிகளை காத்திருக்குமாறு மருத்துவ பணியாளர்கள் தெரிவித்தார்கள். ஆனால் 8:30 மணிக்கு பிறகாக பொது மருத்துவம் என்பது தொடங்கும் என்பதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது வரை பொது மருத்துவம் என்பது தொடங்காமல் மருத்துவர்கள் இங்கு பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக கூறி டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டவர்களையும் திருப்பி அனுப்பப்பட்ட சூழல் என்பது காணப்பட்டது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை அவசர சிகிச்சை பிரிவு, அதாவது ஐசியு என்று சொல்லக்கூடிய அந்த அவசர சிகிச்சை பிரிவு, தீவிர சிகிச்சை பிரிவு உள்ளிட்டவைகள் செயல்பட்டு வருகிறது. ஆனால் புறநோயாளிகளாக வருகை தரக்கூடிய அந்த மருத்துவர்கள் பணியில் இல்லாத காரணத்தினால் புறநோயாளிகளாக சிகிச்சைக்கு வரக்கூடிய நோயாளிகள் தற்போது திருப்பி அனுப்பப்பட்டு வருகிறார்கள். இதனால் காலை 7 மணி முதலாக காத்திருந்த மக்கள் கடந்த 3 மணி நேரமாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்து காத்திருந்து தற்போது ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்லக்கூடிய காட்சிகள் என்பது நம்மால் பார்க்க முடிகிறது. ஜியா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் புஷ்பராஜுடன் செய்தியாளர் முகமது ஜெயிலானி.